கருக்கொழுந்து மங்கை. அத்தியாயம் 30. காஞ்சி புரட்சி. ஆராய்ச்சி மணியை அடிக்க அன்று காலையில் ராஜன் நம்பூதிரி தர்மாசன மண்டபத்துக்கு புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்தில் இரண்யவர்மரின் படை வீரர்கள் சாதாரண உடையில் ஒவ்வொருவராக தர்மாசன மண்டபத்தை நோக்கி செல்லத் தொடங்கினர். எந்த காரணத்திலாவது ராஜன் நம்பூதிரிக்கு ஆபத்து விளையுமானால் அவனை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்துவிட வேண்டும் என்பது இரண்யவர்மரின் உத்தரவு. அதே சமயம் மக்களுக்கு அரசின் படை வீரர்களால் ஏதாவது கொடுமை நேருமானாலும் கூட்டத்தோடு கூட்டமாக இருந்து படை வீரர்களை தாக்கி விரட்டி மக்களை காக்க வேண்டும் என்றும் இரண்யவர்மர் உத்தரவிட்டிருந்தார். போராட்ட குழுவினர் அன்று பெரிய போராட்டத்தை எதிர்பார்த்தனர். ராஜன் நம்பூதிரி தர்மாசன மண்டபத்தில் குற்றச்சாட்டை அறிவிக்கும் போது அவனை படை வீரர்கள் தாக்கலாம் என்றும் மக்கள் கோபம் கொண்டு கலகம் விளைவிக்கலாம் என்றும் எதிர்பார்த்துதான் இரண்யவர்மரின் படை வீரர்கள் அனுப்பப்பட்டிருந்தனர். அவ்விதம் ஏதாவது கலகம் விளையுமேயானால் அரசு படை வீரர்களில் பெரும்பாலானோரை தாக்கி வீழ்த்திவிட்டால் அரசுக்கு நடுக்கம் ஏற்பட்டுவிடும். அந்த குழப்பத்தில் அரசு அதிகாரிகளையும் அச்சுதப்பட்டரையும் கூட தாக்கி வீழ்த்திவிட இரண்யவர்மரின் வீரர்கள் தயாராக இருந்தனர். ராஜன் நம்பூதிரி தர்மாசனத்துக்கு செல்ல புறப்பட்ட போது உதயச்சந்திரனும் உடன் வருவதாக சொன்னான். ஆனால் தரணிகொண்ட போசர் தடுத்து விட்டார். அவன் வெளியே செல்வது ஆபத்து என்பதால் அவனை பரமாச்சாரியாரின் ஆசிரமத்திலேயே இருக்கும்படி கூறினார். ராஜன் நம்பூதிரி சென்ற 2 நாழிகைக்கு பிறகு உதயச்சந்திரன் ஆசிரமத்தின் மாடியில் இருந்தவாறு தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஆசிரமத்தின் மத்திய கட்டடத்தில் ருத்ர பரமாச்சாரி சீடர்களுக்கு தியான பயிற்சி அளித்து கொண்டிருந்தார். ஆசிரமத்து சீடர்கள் வெளி உலகின் பாதிப்பு ஏதுமின்றி தியான பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்ததை கண்டு உதயச்சந்திரன் வியப்படைந்தான். அந்த ஆசிரமத்தின் ஒரு பகுதியில் எல்லோரும் இன்ப உணர்வுகளில் திளைத்திருக்கும் போது அதே ஆசிரமத்தின் மற்றொரு பகுதியில் தான் மட்டும் துன்பத்தை சுமந்து கொண்டிருக்கும் விதியை எண்ணி குமைந்தான் உதயச்சந்திரன். ஆசிரமத்தின் கட்டடத்துக்குள் பதுங்கி கிடந்தது அவனுக்கு மனச்சங்கடத்தை உண்டு பண்ணியது. சிவனடியாராக சுற்றி திரிந்த போதிருந்த உற்சாகம் கூட அப்போது அவனிடம் இல்லை. லீனாவை உடனே பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் தோன்றியது. அப்போது அவனுடைய பார்வை தோட்டத்துக்குள் வேகமாக வந்த ரதத்தின் மீது விழுந்தது. திடுக்கிட்டு எழுந்து மாடி விளிம்பில் போய் நின்று பார்த்தான். டெங்லியின் ரதம் அது. பரபரப்பு அடைந்தவனாய் கீழே இறங்கி ஓடினான். உதயச்சந்திரனை கண்டதும் டெங்லி அவனை கட்டி பிடித்தவாறு ஓ என்று கதறினார். அவருடைய அழுகை குரல் கேட்டு ஆசிரமத்தினுள் இருந்த தரணிகொண்ட போசரும் இரண்யவர்மரும் வெளியே ஓடி வந்தார்கள். லீனாவை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்று கதறினார் டெங்லி. ஆ, எங்கே, எதற்காக? உதயச்சந்திரன் பதறியபடி கேட்டான். உன்னை தேடிக்கொண்டு வந்தார்கள். லீனாவிடம் உன்னை பற்றி விசாரித்தார்கள். நீ இருக்கும் இடம் தெரியாது என்று சொன்னோம். அவர்கள் நம்பவில்லை. அவளை விசாரிப்பதற்காக இழுத்து கொண்டு போனார்கள். நான் குறுக்கே போய் தடுத்தேன். என்னை கீழே தள்ளிவிட்டு குதிரையில் சென்று விட்டார்கள். எங்கே கொண்டு போயிருக்கிறார்கள்? தெரியவில்லையே. என்னை கீழே தள்ளியவன் மண்டபத்துக்கு போங்கள் என்று கூறியது கேட்டது என்றார் டெங்லி. அகழியை அடுத்த காளி கோயில் மண்டபமாகத்தான் இருக்கும். அங்குதான் சித்திரமாயன் ஒற்றர்கள் இப்போது செயல்படுகிறார்கள் என்றார் இரண்யவர்மர். இதை கேட்டதும் உதயச்சந்திரன் வாசலை நோக்கி பாய்ந்தான். அவனைத் தொடர்ந்து இரண்யவர்மரும் தரணிகொண்ட போசரும் விரைந்தனர். நீ அங்கே போவது ஆபத்து என்றார் தரணிகொண்ட போசர். அவர் சொன்னது உதயச்சந்திரனின் மனதில் உரைக்கவில்லை. வாசலில் நின்று கொண்டிருந்த பல குதிரைகளில் ஒரு குதிரையை மரத்திலிருந்து அவிழ்த்து அதன் மீது பாய்ந்து ஏறினான். யாரையும் எதிர்பாராமல் குதிரையில் விரைந்தான். இரண்யவர்மர் 6 வீரர்களை அவன் பின்னே துணைக்கு அனுப்பி வைத்தார். அந்த வீரர்கள் உதயச்சந்திரனை தொடர்ந்து குதிரைகளில் விரைந்தனர். டெங்லி விம்மி அழுது கொண்டிருந்தார். அவரை அணைத்தவாறு தரணிகொண்ட போசர் ஆசிரமத்துக்குள் அழைத்து சென்றார். இவன் பத்திரமாக இங்கே இருக்கிறான், பயப்பட வேண்டாம் என்று காலையில் உங்கள் தூதன் வந்து சொன்னபோது அவள் எவ்வளவு உற்சாகமாக இருந்தால் தெரியுமா? ஒரு நாழிகை கூட அவளுடைய உற்சாகம் நீடிக்கவில்லையே. இழுத்து கொண்டு போய்விட்டார்களே, என்ன துன்பப்படுகிறாளோ என்று டெங்லி சொல்லி அழுதார். பயப்படாதீர்கள், உதயச்சந்திரனோடு நம் வீரர்களும் போயிருக்கிறார்கள். அவளை மீட்டு கொண்டு வந்து விடுவார்கள். தைரியமாக இருங்கள் என்று தேற்றினார் இரண்யவர்மர். உதயச்சந்திரனும் வீரர்களும் காளி கோயில் மண்டபத்தை அடைந்த போது அங்கிருந்த 4-5 வீரர்கள் இவர்களை கண்டதும் மண்டபத்தின் பின்புறம் வழியாக குதிரைகளில் ஏறி தப்பி மறைந்து விட்டனர். உதயச்சந்திரன் பதைப்புடன் மண்டபத்துக்குள் ஓடினான். உள்ளே யாரும் இல்லை. கருகிய முடியின் நாற்றம் வந்து கொண்டிருந்தது. மண்டபத்தின் ஒவ்வொரு பகுதியாக ஓடி சென்று பார்த்தான். கீழ்ப்பகுதிகளில் யாரும் இல்லை. மேல் மாடத்துக்கு செல்லும் படிகளில் விரைந்து ஏறிய போது
கருகிய முடியின் நாற்றம் அதிகரித்தது. மேல் மாடத்தில் ஒரு அறைக்குள் அவன் நுழைந்தபோது ஆ என்று அலறினான். அவனுடைய அலறலை கேட்ட வீரர்கள் மாடிக்கு ஓடினார்கள். அந்த அறையில் லீனா இரு கைகளும் கட்டப்பட்டு ஒரு கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்தாள். உடலில் அசைவில்லை. தலை தொங்கி கிடந்தது. முகமெல்லாம் தீக்காயங்கள். தலைமுடி எரிந்து கருகி இருந்தது. உதயச்சந்திரனும் உடன் வந்த வீரர்களும் கட்டுக்களை அவிழ்த்து அவளை கீழே இறக்கினார்கள். அவளை மடியில் போட்டுக்கொண்டு உதயச்சந்திரன் விம்மி அழுதான். லீனா, ஒரு முறை என்னை பாரேன். நான் வந்துவிட்டேன் லீனா. ஐயோ, என்னை பார்க்கவே மாட்டாயா? அவளுடைய முகத்தோடு முகம் வைத்து கதறினான். அவளுடைய உடலில் அசைவில்லை. மூச்சு மட்டும் மிக மெல்லியதாக வந்து கொண்டிருந்தது. உடல் முழுவதும் தீக்காயங்கள் இருந்தன. பாவிகள், உடல் முழுவதையும் சுட்டு புண்ணாக்கி விட்டார்களே, எப்படி துடித்தாளோ என்று அழுதான். அவளுடைய உடல் லேசாக அசைந்தது. லீனா, லீனா, நான் இருக்கிறேன் பார், இதோ என்னை பாரேன். அவளுடைய முகத்தை வருடினான். லீனாவின் கண்கள் மெல்ல திறந்தன. பறக்க பறக்க விழித்தாள். கடைசியில் பார்வை அவன் மீது நிலைத்தது. உதடுகள் விரிந்தன. ஏதோ பேச முயன்று திணறினாள். அவன் கையை மெல்ல வருடினாள். அவள் முகத்தில் திடீரென்று மலர்ச்சி தோன்றியது. அவனை பார்த்து புன்னகைப்பது போல இருந்தது. உங்களை பற்றி விசாரித்தார்கள், சித்திரவதை பண்ணினார்கள் என்று முனகினாள். மேற்கொண்டு பேச முடியவில்லை. உடல் ஒரு முறை அதிர்ந்தது. பிறகு அடங்கிவிட்டது. அவனை விழித்து பார்த்தபடியே உயிரை விட்டுவிட்டாள். உதயச்சந்திரன் அழவில்லை. அவளையே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான். குனிந்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். அவளுடைய கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டான். இதற்கு நான் பழி வாங்குகிறேன் லீனா. உன்னை இக்கதிக்கு ஆளாக்கிய அந்த நச்சு பாம்பு சித்திரமாயனின் தலையை வெட்டி உன்னுடைய மறுக்கொழுந்து செடிக்கு உரமாக போடுகிறேன் என்று சபதம் செய்தான். அவனுடைய சபதத்தை கேட்டுக்கொண்டிருந்த இரண்யவர்மனின் வீரர்கள் அவனுடைய கண்களில் தெரிந்த உக்கிரத்தை கண்டு நடுங்கினர். லீனாவை தூக்கி தோளில் சாய்த்து கொண்டு உதயச்சந்திரன் எழுந்தான். அவனுக்கு உதவி செய்ய வீரர்கள் விரைந்தனர். உதயச்சந்திரன் அவர்களை தடுத்துவிட்டு லீனாவை தோளில் சுமந்தவாறே குதிரையில் ஏறினான். தர்மாசன மண்டபத்தை நோக்கி விரைந்து செலுத்தினான். தர்மாசன மண்டபத்தை சுற்றி மக்கள் கூட்டம் மொய்த்து கொண்டிருந்தது. ராஜன் நம்பூதிரியின் குற்றச்சாட்டுகளுக்கு மகாராணி தீர்ப்பு கூறுவாளா மாட்டாளா என்பதை பற்றி பலர் விவாதித்து கொண்டிருந்தனர். குற்றச்சாட்டுக்கள் உண்மை என்று நிரூபணமாகிவிட்டால் பிறகு என்ன நடக்கும் என்பதை பற்றி பலர் பலவிதமாக சர்ச்சை செய்து கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் மண்டபத்தை நோக்கி ஒரு குதிரை விரைந்து வந்ததைக் கண்டு கூட்டத்தினர் திகைத்தனர். குதிரையின் மீதிருந்து உதயச்சந்திரன் தோளில் லீனாவை சுமந்திருந்ததை கண்ட ராஜன் நம்பூதிரி பதற்றத்துடன் குதிரையை நோக்கி ஓடினான். குதிரையிலிருந்து இறங்கிய உதயச்சந்திரன் லீனாவின் உயிரற்ற உடலை தோளில் சுமந்தவாறு கூட்டத்தினரிடையே நடந்து சென்றான். கூட்டம் விலகி வழிவிட்டது. தர்மாசன மண்டபத்தின் மீது ஏறி லீனாவின் உடலை மெல்ல கீழே இறக்கி தரையில் கிடத்தினான். மக்கள் பதற்றத்துடன் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். தர்மாசன மண்டபத்தின் முன்பு லீனாவை கிடத்திவிட்டு நிமிர்ந்த உதயச்சந்திரன் கூட்டத்தை வெறிக்க பார்த்தான். அவன் அருகே ஓடி வந்த ராஜன் நம்பூதிரி லீனாவின் உடலை பார்த்து விக்கித்து நின்றுவிட்டான். அந்த இடத்துக்கு விரைந்து வந்த தெய்வ சோமாவும் கழுபந்தாவும் பேச்சின்றி சிலையாக நின்றனர். கூட்டம் விவரம் புரியாமல் திகைத்தபடி மண்டபத்தின் முன் மேடையில் நின்று கொண்டிருந்த உதயச்சந்திரனையும் அவன் காலடியில் தீப்புண்களால் கருகி இருந்த லீனாவின் உடலையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தது. கூட்டத்தை பார்த்து திடீரென்று உதயச்சந்திரன் ஆவேசத்தோடு பேசினான். காஞ்சி மக்களே, ஒரு அபலை பெண்ணுக்கு நேர்ந்த கதியை பாருங்கள். என்னை கைது செய்ய முடியவில்லை என்பதற்காக இவளை சித்திரவதை செய்து கொன்றுவிட்டான் இந்நாட்டு இளவரசன். இரத்த வெறி கொண்ட சித்திரமாயன் ஆட்சியில் ஒரு பிரஜையாக வாழ்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? இதே போல உங்கள் வீட்டு பெண்களுக்கும் கொடுமை நேர வெகு நேரமாகாது. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? சீன நாட்டிலிருந்து மணமுள்ள மறுக்கொழுந்து செடிகளை பல்லவ நாட்டுக்கு கொண்டு வந்து மேம்பட வாழலாம் என்று நம்பி வந்தவளுக்கு இந்த பல்லவ இளவரசன் இழைத்திருக்கும் கொடுமையை பாருங்கள். இவனையா இந்நாட்டின் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? இவன் ஒரு கொடிய ராஜநாகம். பாம்பாவது சத்தியத்துக்கு கட்டுப்படும். பாம்பை விட கொடிய ராட்சசனுக்கு கீழாக நீங்கள் வாழப்போகிறீர்களா? உங்கள் தன்மான உணர்வு செத்தொழிந்து விட்டதா? சொல்லுங்கள், இன்னுமா நீங்கள் சித்திரமாயனின் ஆட்சியை விரும்புகிறீர்கள்? இந்த கயவனா உங்களுக்கு சக்கரவர்த்தி? மகேந்திரவர்மரும் நரசிம்மவர்மரும் ராஜசிம்ம பல்லவரும் ஏறிய அரியாசனத்தில் இந்த ராட்சசனை ஏற்றவா போகிறீர்கள்?
கூட்டம் கொந்தளித்தது. இல்லை இல்லை, சித்திரமாயன் ஆளக்கூடாது என்று கூட்டம் ஆர்ப்பரித்தது. உதயச்சந்திரன், இப்போதே கிளம்புங்கள், தன்மானம் உள்ளவர்கள் கொதித்து எழுங்கள், வாழ ஆசையுள்ளவர்கள் புறப்படுங்கள், சுதந்திரத்தை விரும்புபவர்கள் போர்க்கோலம் பூணுங்கள், சித்திரமாயனை இந்த நாட்டை விட்டு ஓட்டுங்கள், இந்த பெண்ணை போல நீங்களும் செத்து விழுவதற்குள் சித்திரமாயனை பழி வாங்குங்கள், உங்கள் வீட்டு பெண்களின் மானத்தை காக்க வாளேந்துங்கள், உடலில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை சுதந்திரத்துக்காக போராடுங்கள் என்றான். அவனிடமிருந்து சொற்கள் உணர்ச்சி அலைகளாக பரவி கூட்டம் முழுவதையும் ஆட்கொண்டு விட்டன. கூட்டத்திலிருந்து தேவசோமா, புறப்படுங்கள் அரண்மனைக்கு, இதற்கு நீதி கேட்போம், பழி வாங்குவோம் என்று கூவிக்கொண்டே முன்னால் நடந்தான். மக்கள் கூட்டம் அவனை தொடர்ந்து செல்ல தொடங்கியது. கழுபந்தாவும் அவனுடன் சேர்ந்து கொண்டான். மக்கள் கூட்டம் வெறி கூச்சலிட்டவாறு அரண்மனையை நோக்கி பாய்ந்தது. லீனாவை நம்பூதிரியிடம் ஒப்படைத்துவிட்டு உதயச்சந்திரன் கூட்டத்தோடு கலந்து ஓடினான். பழி உணர்ச்சி அவனை பூரணமாக ஆட்கொண்டிருந்தது. பயங்கர புயல் நகரத்தை தாக்குவது போல் இருந்தது. மக்கள் கூட்டத்தின் பாய்ச்சல் அது. மக்கள் பெரு வெள்ளமாக பாய்ந்து கொண்டிருந்தார்கள். கைகளில் கிடைத்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கூச்சலிட்டபடி ஓடிய கூட்டத்தினரிடையே இரண்யவர்மரின் படை வீரர்களும் சாதாரண உடைகளில் போய்க் கொண்டிருந்தார்கள். கூட்டம் தேரோடும் வீதியை கடந்து படை வீதியை நெருங்கியதும் திடீரென்று கூட்டத்தின் ஒரு பகுதி திசை திரும்பி சிறைச்சாலையை நோக்கி பாயத் தொடங்கியது. கூட்டத்தின் முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் சிறைச்சாலையை தகர்ப்போம் என்று கோஷமிட்டு கொண்டிருந்தனர். கோட்டையை போல அமைந்திருந்த சிறைச்சாலையின் வாயிற்கதவு அடைக்கப்பட்டிருந்தது. வெளியே சில வீரர்கள் காவல் இருந்தனர். பெரும் கூட்டம் இரைச்சலிட்டவாறு சிறைச்சாலையை நெருங்கியதும் காவல் வீரர்கள் திகைப்புற்றனர். சிறைச்சாலையின் வாயிலில் அகழிக்கு குறுக்கே இருந்த மரப்பாலத்தை உயரே தூக்க முயன்றனர். ஆனால் அதற்குள் கூட்டம் பாலத்தில் புகுந்துவிட்டது. பாலம் கிடுகிடுவென ஆடியது. பாலத்தை கடந்து சென்றவர்கள் வாசலில் நின்ற காவலர்களை தாக்கி அகழியில் எறிந்தனர். பிறகு சிறைச்சாலையின் கதவை உடைக்கத் தொடங்கினர். அந்த சமயம் அரசின் படை வீரர்கள் அணிவகுத்து அங்கு வரவே மக்கள் கூட்டத்தில் குழப்பம் தொடங்கியது. தேவசோமா உரத்த குரலில், படையை பாலத்தில் விடாதீர்கள், மறியுங்கள் என்று கூவினான். கூட்டம் இறைந்து கொண்டு படையை எதிர்த்தது. சிறைச்சாலையின் வாசலில் இரத்தம் சீராக பெருகியது. அகழி நீர் செந்நீராக மாறியது. காயம்பட்டு வீழ்ந்த மக்களை 2 வீதிகளுக்கு அப்பால் இருந்த ருத்ர பரமாச்சாரியாரின் ஆசிரமத்திலும் பௌத்த விகாரத்திலும் கொண்டு சேர்த்தனர். இரத்தம் சிந்த சிந்த மக்களின் வெறி ஏறிக்கொண்டே இருந்தது. கூட்டத்தினரிடையே இருந்த இரண்யவர்மரின் வீரர்களும் தாக்கியதால் அரசு படை வீரர்கள் பலர் வெட்டுண்டு சாய்ந்தனர். 2 நாழிகைக்குள் அரசு படை சிதறி ஓடத் துவங்கியது. இதற்குள் சிறைக்கதவை உடைத்து விட்டார்கள். கூட்டம் சிறைச்சாலைக்குள் சாடியது. உள்முற்றத்திலிருந்து எதிர்த்த காவலர்களை கூட்டம் பீய்த்து எரிந்து விட்டது. சிறைச்சாலையினுள் புகுந்த கூட்டம் ஒவ்வொரு பகுதியாக நுழைந்து கதவுகளை உடைத்து உள்ளே அடைப்பட்டிருந்தவர்களை வெளியேற்றத் தொடங்கியது. உள்ளே இருந்த கைதிகள் விபரம் புரியாமல் திகைத்தனர். கைதிகளை விலங்குகளுடனேயே சிறைச்சாலையின் மேல் மாடத்துக்கு அழைத்து சென்றனர். சிறைச்சாலையின் மற்றொரு பகுதியில் நுழைந்தவர்கள் திடுக்கிட்டனர். ஒரு அறையில் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தவரை கண்டு பதை பதைத்தனர். ஓ, சமஸ்கிருத கடிகை தலைவர் ஜேஷ்டபதி சோமயாஜி, மகா ஞானிக்கு கூட இந்த நிலையா? கதவை உடைத்து உள்ளே புகுந்து கடிகை தலைவரை மிக்க மரியாதையுடன் வெளியே அழைத்து வந்தனர். அந்த பகுதியில் இன்னும் பல அறைகளில் பல துறைகளில் தலைவர்களாக பணியாற்றியவர்கள் அடைக்கப்பட்டிருந்தனர். ஒரு அறையில் 4வது மந்திரியாக பணிபுரிந்த விஷ்ணு சர்மன் இருந்தார். அவர்கள் எல்லோரையும் மக்கள் விடுவித்து வெளியே அழைத்து சென்றனர். குற்றம் புரிந்து சிறைப்பட்டிருந்த கைதிகளை மேல் தளத்துக்கு அழைத்து சென்ற கூட்டம் கைதிகளிடம் அவர்கள் செய்த குற்றங்களை பற்றிய விவரங்களை கேட்டது. பிறகு ஒவ்வொரு கைதியையும் மேல் தளத்திலிருந்து அகழியில் தள்ளியது. ஒவ்வொரு கைதியும் கைகளில் விலங்கோடு அகழியில் வீழ்ந்ததை வெளியே இருந்து வேடிக்கை பார்த்த கூட்டம் ஆரவாரம் செய்தது. பெண்ணை கற்பழித்து கொன்ற கொடுமைக்காக உதவியாக இருந்த நாகப்பனை கீழே அகழியில் தள்ளிய போது, பெண்ணை அகழியிலே தூக்கி போட்டாயே பாவி, இப்போது நீயே விழு என்று கூறி தள்ளினர். அகழியில் முதலைகள் இரைகளை பாய்ந்து கவ்வியதை பார்த்து கூட்டம் கும்மாளமிட்டு கொண்டிருந்தது. இதே நேரத்தில் அரண்மனையில் மகாராணி பிரேமவர்தினியும் சித்திரமாயனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்னை இக்கட்டான நிலையில் கொண்டு வந்து வைத்து விட்டாயே, தர்மாசன தீர்ப்பை நான் எப்படி வழங்குவது? குற்றச்சாட்டுக்களை பற்றி எப்படித்தான் நான் விசாரிப்பது? அவளுடைய குரலில் தெரிந்த வெறுப்பையும் கோபத்தையும் சித்திரமாயன் கவனித்தான்.
நீங்கள் தர்மாசன மண்டபத்துக்கு போனதே தவறு. தர்மாசனத்தில் இதுவரை சக்கரவர்த்திகள் தாமிருந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்களே தவிர பெண்கள் அமர்ந்ததில்லை. இதை சொல்லியே நீங்கள் தீர்ப்பு கூற மறுத்துவிடலாம் என்றான். இதை முதலிலேயே மந்திரி அச்சுதப்பட்டர் சொல்லியிருந்தால் மண்டபத்துக்கே போயிருக்க மாட்டேன். அச்சுதப்பட்டர் ஒரு முட்டாள். சித்திரமாயன் கோபத்தோடு கத்தினான். நான் தர்மாசனத்துக்காக நீதி வழங்காவிட்டாலும் சாட்டப்பட்ட குற்றங்களுக்கு நீ பதில் சொல்லியாக வேண்டுமே. சித்திரமாயன் சிரித்தான். சின்னம்மா, எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா மக்களின் குற்றச்சாட்டுக்கு ஒரு சக்கரவர்த்தி பதில் சொன்னார் என்று? மக்கள் இதுவரை குற்றம் சாட்ட துணியவில்லை. இப்போது துணிந்து குற்றம் சாட்டும் போது என்ன செய்வது? குற்றம் சாட்டிய நாக்கை அறுத்தெறிய வேண்டும் என்று கோபத்தில் இறைந்து கத்திய சித்திரமாயன் வாசலில் நின்ற காவலாளியிடம் அடுத்த அறையில் காத்திருக்கும் அச்சுதப்பட்டரை அழைத்து வரும்படி உத்தரவிட்டான். அச்சுதப்பட்டர் பயந்தவாறு உள்ளே வந்தார். தர்மாசன மண்டபத்தில் குற்றம் சாட்டினானே, அவனை இந்த இரவுக்குள் இங்கே கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கள். அவன் அவன் இரண்யவர்மரின் பாதுகாப்பில் இருக்கிறான் என்றார் அச்சுதப்பட்டர் குழறியபடி. அப்படியானால் இரண்யவர்மரையும் சேர்த்தே இங்கு பிடித்து வாருங்கள். போர்க்களம் போயிருந்த நம்முடைய படை விரைவில் வந்து சேர்ந்துவிட்டால் நாம் நினைப்பது எதையும் சாதித்து விடலாம். இப்போது நம்மிடம் இருக்கும் சொற்ப வீரர்களை கொண்டு இரண்யவர்மரை எதிர்ப்பது நல்லதல்ல என்றார் அச்சுதப்பட்டர். சித்திரமாயன் கோபத்தில் பொறுமினான். இரண்யவர்மரை ராஜ துரோக குற்றத்துக்கு கழுவேற்ற வேண்டும். படை வந்து சேர இன்னும் எத்தனை நாட்களாகும்? இன்றைக்கு 5ஆம் நாள் வந்து சேர்ந்துவிடும். தர்மாசனத்தில் அமர்ந்து சக்கரவர்த்திகள் தாம் நீதி வழங்குவது சம்பிரதாயம். பெண்கள் தர்மாசனத்தில் ஏறியதில்லையே. அரியணையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தர்மாசனத்தில் அமர வேண்டும் என்றார் அச்சுதப்பட்டர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தர்மாசனத்தின் தீர்ப்பு கூறப்படாவிட்டால் கூட சக்கரவர்த்தியாக முடிசூட போகும் நீ மக்கள் முன்னால் ஒரு குற்றவாளியாக காட்சியளிப்பது நல்லதல்லவே. ஆராய்ச்சி மணிக்கு செவிசாய்க்க வேண்டுமே என்றாள் மகாராணி. இந்த மக்கள் எல்லாவற்றையும் விரைவில் மறந்து விடுவார்கள். என்னுடைய முடிசூட்டு விழாவின் போது சில வரிகளை குறைப்பதாக அறிவித்தாலே போதும். மக்கள் திருப்தியடைந்து விடுவார்கள். மக்கள் வெறும் சோற்று பிண்டங்கள்தாம். சோறு போட்டாலே போதும். சித்திரமாயன் சொல்லி வாய் மூடும் முன்பு ஊர்காவல் படைத்தலைவர் வந்திருப்பதாக ஒரு காவலாளி வந்து அறிவித்தான். அவரை உள்ளே அனுப்பும்படி உத்தரவிட்டாள் மகாராணி. ஊர்காவல் படைத்தலைவர் பரபரப்புடன் உள்ளே வந்தார். அவருடைய கண்களில் பீதி தெரிந்தது. அறையினுள் நுழைந்த போதே பதற்றத்துடன், சிறைச்சாலையை தாக்குகிறார்கள், மக்கள் கூட்டம் கட்டுக்கடங்கவில்லை என்றார். இதை கேட்டதும் சித்திரமாயன் சீறி எழுந்தான். பளீரென்று காவல் படை தலைவரின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். ஒரு படைக்கு தலைவராக இருக்க வெட்கமாக இல்லை என்றான். காவல் படை தலைவர் பதறி நடுங்கியபடி நின்றார். இன்னும் ஏன் இங்கே நிற்கிறீர்? காஞ்சி நகர் மக்கள் அனைவருமே அழிந்தாலும் கவலை இல்லை. அரசுக்கு எதிராக ஒரு துரும்பு கூட அசையக்கூடாது என்றான் சித்திரமாயன். காவல் படை தலைவர் தலை குனிந்தவாறு வெளியேறினார். மக்கள் சிறைச்சாலையை தகர்க்கிறார்களாம், சொல்ல வந்துவிட்டார் என்று உருமினான் சித்திரமாயன். எங்கோ கடல் அலைகளின் ஓசை கேட்பது போல் இருந்தது. பிரேமவர்தினி உற்று கேட்டாள். சமுத்திரம் போல் அலைமோதி வரும் மக்கள் கூட்டத்தின் ஒலி அரண்மனை கோட்டையையும் தாண்டி அரண்மனைக்குள் புகுந்து அவளை நடுங்க வைத்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.